வணக்கம். நான் தான் உங்கள் ஜேபி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 30க்கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். சோ டெஸ்ட் நம்பர் 1 क्वेश्चन நம்பர் 1 என்ன இருக்குன்னு பாருங்க. செலக்ட் தி லெட்டர் ஃப்ரம் அமங் தி கிவன் ஆப்ஷன். ஓகே, கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இருந்து இந்த லெட்டர் சீரிஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த क्वेश्चन மார்க் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட் யாருன்னு கேக்குறாங்க. YW 25 23 23 20 அப்ப என்ன -2 -3 20 16 -4 -5 பிளஸ் ஆகணும் -6 ஆகணும். 11 -6 என்ன கிடைப்பாங்க எனக்கு 5 னு கிடைப்பாங்க. 5 ஓட வேல்யூ என்ன E. சோ அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். செலக்ட் தி ஆப்ஷன். ஓகேவா, இது இந்த வேர்டுக்கு இந்த வேர்டு ரிலேட் ஆயிருக்க மாதிரியே இந்த வேர்டுக்கு இந்த வேர்டு ரிலேட் ஆயிருக்க மாதிரியே இந்த வேர்டு கூட யார் ரிலேட் ஆயிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். STCB +1 -1. Next AB TS +1 -1. Next TU +1 ED -1 RS +1. அப்ப என்ன கறாங்க +1 -1 +1 -1 மாறி மாறி ஆயிட்டே இருக்காங்களா. क्वेश्चन யார் இருக்கா எனக்கு SUCC சக்சஸ் இருக்கு. அப்ப +1 -1 +1 -1 பண்ணிடுவோமா. ST +1 U என்னது T -1 அப்ப TT இருக்கு ஆன்சர் தான் வேணும். சோ மூணு ஆன்சர் இருக்கு. C +1D C -1B E +1 F S -1 R S +1 T. சோ அப்ப F R T இருக்கு ஆன்சர். எனக்கு ஆப்ஷன் A will be a கரெக்டான ஆன்சர். ஓகேவா. क्वेश्चन நம்பர் 3 பாருங்க. மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ல இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட் வந்து அதாவது இவங்க ரெண்டு கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ற மூலமா இந்த ஆன்சர் கரெக்டாவும் செக் பண்ணலாம். சோ மேக்ஸிமம் நம்ம டிவிஷன்ல ட்ரை பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ டிவிஷன் இருக்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் ஆன்சர் இருக்குன்னு சொல்லல கைஸ். அது ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். அதுல ஆன்சரா இருக்க போது மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராபபிலிட்டிஸ். அது இல்லைன்னா அதை கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். டிவிஷனும் மைனஸ் இருக்கு. அப்ப டிவிஷனையும் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணா 289 + 17 × 12 -216 / 300 இப்படின்னு கிடைப்பான். சோ இது ஹோலா டிவைட் ஆகுமா? ஆகாது இல்லையா. சாப்பி இங்க தப்பாயிடுச்சு. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்கு டிவிஷனும் பிளஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப 289 பிளஸ் இருக்க இடத்துல டிவைடர்ஸ் வந்துடும். சோ இங்கே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஹோலா டிவைட் ஆக போது இவங்க தான் உங்களுக்கு ஆன்சராகவும் இருக்க போறாங்க. ஓகேவா, சரி ஓகே. இருந்தாலும் என்ன பண்ண போவோம் இதை செக் பண்ணி பார்த்துட்டு போறது பெட்டரா இருக்கும். சோ பிளஸ் வந்து டிவிஷனை மாத்தி 17 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்டூ 12 டிவிஷன் என்ன மாத்தணும் நம்ம பிளஸ்ஸா மாத்தணும். 216 -300 சால்வ் பண்ணிடலாமா. 117 நெக்ஸ்ட் 117 is 17. சோ பேலன்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்கும் 119 இருக்கும். எவ்வளவு கிடைச்சிருப்பாங்க 6 7 19 சார் 289. அப்ப என்னது 7 ஸ்கொயர் 289 into 12 ன்னு சொல்றோம். 17 12 சார். ஓகே, 17 12 சார் எவ்வளவு? ரொம்ப சிம்பிள் தான். 10 17 சார் எவ்வளவு 170. 217 சார் எவ்வளவு 34. அப்ப 204ன்றது கிடைக்க போகுது. 204 + 216 அப்படின்னா கிடைப்பாங்க 420 - 300 னா 120 will be a correct answer. முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. क्वेश्चन நம்பர் 4ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மிரர் இமேஜ் கேக்குறாங்க. given இமேஜ்க்கு மிரர் இமேஜ் கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோமா. சரி, எனக்கு 3ல முடிஞ்சிருக்கு. 3ல ஆன்சர் ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஸ்டார்ட் ஆகுற ஆன்சர் எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். வேற எதுவுமே நம்ம பண்ண தேவை. சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க டிக்ஷனரி ஆர்டர். இது இந்த ஆர்டர்ல யாருக்கு கரெக்டா இருப்பான்னு கேக்குறாங்க. சோ CA என்ன எல்லாம் இருக்கு. தேர்ட் லெட்டர் பாருங்க ML நெக்ஸ்ட் PL இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் வருவா L தான் வருவாங்க. L இருக்கவங்க ரெண்டு இருக்காங்களா LE இருக்கு LC இருக்கு. அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா LC இருக்கவங்க தான். சோ 5 அதுக்கப்புறம் LE இருக்கவங்க 2 5 2 ஆரம்பிக்கிற ஆன்சர் எத்தனை இருக்கு ஒண்ணுதான் இருக்கு மேம். முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி போடுறப்போ மேக்ஸிமம் ஆஃப் டைம் சேவ் பண்ண முடியும். அத்த டைம் எடுத்து மேக்ஸ்லயோ இல்ல செக்ஷன்ஸ்ல வேற செக்ஷன்ஸ்லயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரீசன்ல கூட உங்களுக்கு கஷ்டமான क्वेश्चंस பசில்ஸ்ல இருந்தா வரும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்த கோட் லாங்குவேஜ் TN TH EN W அப்படின்றது என்ன கோட் பண்ணிருக்காங்க WN EH ன்னு கோட் பண்ணிருக்காங்க. இத பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும் இதுல இருக்கிற லெட்டர்ஸ் தான் இங்க கிளாஸ் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. சரியா, பிளஸ் ஆர் மைனஸ் கான்செப்ட்லாம் இல்ல. இங்க இருக்க லெட்டர்ஸ் தான் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அது எப்படி மிக்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க.
TH TH முடிஞ்சிச்சா? அடுத்து இங்க பாருங்க WN. ஓகேவா? சோ சிம்பிள் மாறிடுச்சு. क्वेश्चन என்ன? ஸ்வாம்ப். ஸ்வாம்ப் எப்படி மாறணும் நமக்கு? ஸ்வாம்ப் எப்படி மாறணும்? PMAWS. PMAWS ன்ற ஆன்சர் எங்க? ஆப்ஷன் B தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாப்போம். क्वेश्चन நம்பர் 7 பாருங்க. In a certain code language, break the wall is written as JLMTHK. Wall is back is written as ZYHKBS. How is wall written in that language? Wall ன்றத எடுத்து காமனா கரெக்ட்டா? சோ wall காமனா இருக்கு நான் எடுத்துட்டேன் அப்படினா எனக்கு யார் வந்துட்டு கோட்ல காமனா இருப்பா? HK எனக்கு காமனா இருப்பாங்க. ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். எனக்கு வால்கான கோடா இருக்கும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन நம்பர் 8. In a certain code language, rose is coded as 51. இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு ஒரு வேல்யூ கோடா கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்க. 18 15 19 5. So 20 39 47 57 57 என்ன பண்ணிருக்காங்க? -6 பண்ணிருக்காங்க. இந்த -6ன்றது என்ன அடுத்து பார்த்துருவோம். பேக்ஸ் 23 1 24 ஆட் பண்ணா கிடைப்பாங்க 48 ன்னு கிடைக்குது. 48ல என்ன பண்ணா 33 கிடைக்கும் எனக்கு? -15 பண்ணிருக்காங்களா? அப்ப 6 க்கு 15 க்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அப்ப இங்க இருக்கிறது ஆப்போசிட் வேல்யூஸ் ஆட் பண்ணி பார்க்க போறோம். சரியா? ஓகே. R ஓட ஆப்போசிட் என்ன? 9 12. S ஓட ஆப்போசிட் 8. E ஓட ஆப்போசிட் என்ன? 22. ஆட் பண்ணி பாத்துருவோமா? 30 42 42 plus 9 எனக்கு 51 டைரக்டா கிடைச்சாங்களா? சோ அப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஆப்போசிட்டோட வேல்யூ தான் ஆட் பண்ணிருக்கோம். क्वेश्चन என்ன இருக்கு? ஃபாக்ஸ் இருக்கு. ஃபாக்ஸ் ஓட ஆப்போசிட்ஸ் ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. F ஓட ஆப்போசிட் என்ன? for you உனக்காக சொல்லுங்கமா. சோ 21. நெக்ஸ்ட் O ஓட ஆப்போசிட் L 12. அடுத்து X ஓட ஆப்போசிட் C 3. சோ அப்ப 21 33 36 அப்படிங்கறத கரெக்ட்டா ஆன்சர் போகுது. ஆப்ஷன் B தான் ரைட் ஆன்சர். 6 numbers 1 2 3 4 5 6 are written in different faces of a dice. 3 portions of the same dice were given opposite to 3. 3 என்ற எண்ணுக்கான எதிர்பார்க்கறத கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைஸ்ல 3 எங்கலாம் இருக்கும் பாருங்க. இந்த ரெண்டு டைஸ்ல இருக்கா? சரி. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸை கம்பேர் பண்றப்ப 3யும் 1மே எனக்கு காமனா இருக்கு. 3 கோட ஆப்போசிட் இல்ல என்ன பண்ண முடியாது? பிக் பண்ணி எடுக்க முடியாது. யாரா இருக்கலாம்னு எல்லாம் வைக்க முடியும். 6 இல்லாட்டி 4ஆ இருக்க முடியும். ரெண்டுமே ஒரு ஆப்ஷன்ல இருக்கா? அடுத்து இங்க பாருங்க. இது வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். சோ இப்போ எடுத்தா இந்த ரெண்டு டைஸையும் எடுக்கிறேன். 1 1 காமனா இருக்கா? 1க்கு ரிவர்ஸ்ல எடுத்தா 3 இருக்கு. அப்ப 1க்கு ரிவர்ஸ்ல எடுத்தா யார் இருக்கா? 6 இருப்பாங்க. 6 is the right answer. ஓகேவா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். சரி இல்ல நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எடுக்கறேன்னா ஈஸி முடிஞ்சிருச்சு. 2 1 2 1 காமனா இருக்கா? சோ ரெண்டு சைடு ஒரு டைஸ்ல காமனா இருக்குனா மிச்சம் இருக்க 3யும் 6ம் ஆப்போசிட்ஸா இருப்பாங்க. சோ 3 க்கு ஆப்போசிட் யாரு? 6. ரெண்டு क्वेश्चन பாருங்க. எம்பெடட் ஃபிகர். இந்த குட்டி ஃபிகர் இந்த படத்துல எங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு? அதுவும் ரொட்டேஷன் நாட்டும் தெளிவா கொடுத்துட்டாங்களா? சோ இதே ஷேப்ல தான் இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கண்ணாலே பார்த்தாலே எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. சோ இந்த ஷேப் அப்படியே மாறாம அப்படி எங்க இருக்கா? சோ வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தாலும் இருக்கிறாங்க. பட் இந்த கிராஸ் லைன் இதுல இல்ல. இதுல ஷேப் மாதிரி இருக்கா? அதாவது ரொட்டேஷன் மாதிரி இருக்கா? தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 11 பாருங்க. WBRP அப்படின்றது 59 கோட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணி பாத்துறோமா? 23 2 18 16. சோ 34 plus 25 னா 39 59 கிடைக்குறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு? டைரக்டா அப்படியே அதோட வேல்யூஸ் ஆட் பண்ணி கோட் பண்ணிருக்காங்க. क्वेश्चन என்ன எனக்கு? FUZJ. சோ 6 21 26 10 27 33 53 63 will be a right answer. Question number 12 பாருங்க. 26 related to 12. அதாவது நம்பர் ஆகி நம்பர் கோடிங் கூட சொல்லலாம். 26க்கும் 12க்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. 26 என்ன பண்ணா 12ஆ மாறும்? -14. நெக்ஸ்ட் செக் பண்ணி பாப்போமா? 36ல என்ன பண்ணா 18 கிடைக்கும்? -18. சோ அப்ப வேற என்னவா இருக்கலாம்? இங்க 14 ஆகுது, இங்க 18 ஆகுதா? வேற என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி பார்ப்போம். 26 பாதியா பிரிச்சா 13 கிடைக்கும். -1. அடுத்து இதுல 36 ரெண்டா பிரிச்சா என்ன கிடைக்கும்? 18 தான் கிடைக்கும். -1 பண்ணா 17 தானே வரும். அப்ப எதுவுமே ஃபிக்ஸ் ஆகும். வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட் மல்டிப்ளிகேஷன் தான் ரொம்ப ஈஸி. 2 6 are 12.
3 6 are 18 முடிஞ்சிச்சா? அப்ப இங்க என்ன நடந்துருக்கு? டிஜிட் மல்டிப்ளிகேஷன். சோ क्वेश्चन எனக்கு யார் இருக்கா? 20 இருக்காங்க. எந்த ரெண்டு நம்பரை இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கவங்க மல்டிப்ளை பண்ணா 20 கிடைக்கும். 3 5s are 15, 5 3s are 15, 4 5s are 20. ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? क्वेश्चन நம்பர் 13 பாருங்க. ஸ்பீக் அப்படின்றது ROIEJ ன்னு சொல்றாங்க. என்ன இருக்கு? S ல இருந்து R -1, P ல இருந்து O -1, E ல இருந்து I என்ன ஆகுது? +4 ஆகுது மேம். சரி அவ இருக்கட்டும். A ல இருந்து E என்ன ஆகுது? +4 ஆகுது. ஓகே. K ல இருந்து J என்ன ஆகுறாங்க? -1. அப்ப இங்க வவ்வலுக்கு மட்டும் என்ன ஆகுறாங்க? +4 ஆகுறாங்க. கான்சனன்ட்க்குலாம் -1 ஆகுறாங்க. செக் பண்ணிடுவோமா? இது வச்சு செக் பண்ணுவோம். E இருக்கா? E I என்ன ஆகுறாங்க? +4 முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஃபினிஷ் பண்ணிடுவோமா? ஓகே டன். பட் இங்க பாருங்க மாட்டிட்டோமா? IO என்ன ஆகுது? +6 ஆகுறாங்க. அப்ப +4ன்றது கான்செப்ட் கிடையாது. வவல் சீரிஸ்ல இருக்கா? A E I O U. இங்க பாருங்க Eன்றது I மாதிரி இருக்கா? எஸ். ஓகே. Aன்றது E மாதிரி இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வவல். அப்ப Iன்றது O மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வவல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சொல்றது புரியுதா? அப்ப B க்கு என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா B உடைய -1 A E க்கு அடுத்த வவல் என்ன? I A I வர ஆன்சர் எனக்கு எங்க இருக்கு? 2 இருக்கு. மிச்சம் இருக்குது பாருங்க. I ல இருந்து அடுத்த வவல் போனா எனக்கு O கிடைப்பாங்க. அடுத்து N உடைய -1 பண்ணா M, G -1 பண்ணா F. A I O M F அப்படின்ற ஆன்சர் ஆப்ஷன் A தான். A minus B means A is brother of B. So by next brother multiplies na wife, Ash na வந்து father னு சொல்லியாச்சு. இது எந்த ஸ்டேட்மென்ட் காட்டுன்னு பாத்துறோமா? ஓகே. W minus V minus na என்ன? brother. ஓகேவா? W is brother of V. W என்பவர் V இன் சகோதரர். தபார் V plus T plus na என்ன அர்த்தம் எனக்கு? தாய். அப்ப V என்பவர் T உன் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ T க்கு அம்மா தான் V. T Ash R Ash na என்ன அர்த்தம்? father. T யாருக்கு father? R க்கு அப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. R into S na wife. R is wife of S. R வந்து S உடைய மனைவி. முடிச்சிட்டோமா? क्वेश्चन என்னன்னு பாருங்க. based on the above how is W related to P? ஓகேவா? P க்கு W என்ன வரும்னு கேக்குறாங்க. சரியா? சோ R S S minus P இருக்கு இல்லையா? மைனஸ் என்ன brother? S வந்து P உடைய சகோதரர் சொல்லியாச்சு. முடிஞ்சாச்சு. சோ என்ன கேக்குறாங்கன்னா P க்கு W என்ன வரும்னு கேக்குறாங்க. P உடைய பிரதர் இருக்காங்களா? P உடைய பிரதர் இருக்காங்களா? அப்ப இவங்க வந்து P உடைய பிரதருடைய வைஃப். யாரு? P உடைய பிரதருடைய வைஃப். அப்ப பிரதர்ஸ் வைஃப், ஃபாதர்ஸ் மதர்ஸ் பிரதர். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். அப்ப கரெக்டா பாருங்க. பிரதருடைய வைஃப் இருக்காங்க, வைஃப் உடைய ஃபாதர் இருக்காங்க, அவங்களுடைய மதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காரு. அப்ப எவ்வளவு பெருசா வருது? பிரதர்ஸ் வைஃப்ஸ் ஃபாதர்ஸ் அடுத்து என்னது? மதர்ஸ் பிரதர். எங்க இருக்கு? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். பிரதர்ஸ் வைஃப்ஸ் ஃபாதர்ஸ் மதர்ஸ் பிரதர் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 15 பாருங்க. 15 20 45 170. ஓகே. 15 20 என்ன ஆகுது? +5 னு வச்சிட்டாலும் 20 45 ஆகுறாங்க, +25 ஆகுறாங்க. சரி 45 170 என்ன ஆகுதுன்னு பார்த்தா 55 55 70 னா எனக்கு என்ன கிடைப்பாங்க? 125 கிடைப்பாங்க. இவ்வளவு பாருங்க என்ன ஆட் ஆயிட்டே போகுது? 5 5 ஸ்கொயர் 5 கியூப். அப்ப அப்படியே என்ன ஆகணும்? நெக்ஸ்ட் 5/4 ஆட் ஆகணும். 125 into 5 என்ன கிடைச்சிருப்பாங்க எனக்கு? 500. அடுத்து 625 அப்படின்னு கிடைச்சிருக்குமா? அப்ப 170 கூட 625 ஆட் பண்ணணும். 625 ஆட் பண்ணா கிடைப்பாங்க எனக்கு 95. 795ன்றது ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி will be a right answer. என்னடா டக்குன்னு வந்து 5 15 ஆரம்பிச்சு 170க்கு போயிடுச்சுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே. In a certain code language, U where there is code as PUSGKA. There are branches is code as SGNPTU. அப்ப தேர்க்கான கோட் என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். தேர் எடுத்து காமனா இருக்குல்ல. சோ தேர்க்கான கோட் என்னவா போறது போது ரெண்டுத்துலயும் காமனா இருக்க போது SG தான் கரெக்டான ஆன்சரா இருப்பாங்க. Question number 17. Some markers are frogs. சில மார்க்கர்ஸ் எனக்கு என்ன சொல்றாங்க? frogs னு சொல்றாங்க. And all frogs are calms.
இப்படி தாராளமா போடுங்க. நீங்க பண்ற தப்பு என்னன்னா இது 3 பிரிச்சு போடுறது. ஓகே, எல்லா ஃப்ராகும் இந்த காம்ஸ்குள்ள வரணும், சிக்குள்ள எஃப் வரணும்ன்றது தாராளமா போடுங்க. அப்பதான் எம்இசி இன்டர்செக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகே, நோ காம்பு ஸ்டவ், எந்த காம்பும் ஸ்டவ் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்ப நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எனக்கு காம்புக்குள்ள ஃபுல்லாவே ஸ்டவ் கிடையாதுன்னா காம்புக்குள்ள இருக்கிற இந்த எஃப்மே வந்து எனக்கு ஸ்டவ் கிடையாது. அதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கு எம் ஸ்டவ் கிடையாதுன்னு சொன்னா அது தப்பாயிடும். கொஞ்சம் எம் தான் எனக்கு கிடையாது, ஸ்டவ் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆல் மார்க்கர்ஸ் ஆர் ஸ்டவ்ஸ். எல்லா மார்க்கரும் ஸ்டவ்வா? இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. சம் காம்ஸ் ஆர் மார்க்கர்ஸ். சம் காம்ஸ் மார்க்கர்ஸ் சொல்றாங்க. எஸ், ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் ஆகிற பார்ட் இருக்கு. செகண்ட் ஒன் கரெக்ட். ஓகே, சோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மெட்டல் ஓர், ரப்பர், லேட்டெக்ஸ். ஓகேவா? அதாவது இந்த உலோகம் அப்படின்றது தாது, ரப்பர்ன்றது என்ன கேக்குறாங்க, நம்ம சொல்லுவோம் பால்பம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, லேட்டெக்ஸ். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ வில் பி a ரைட் ஆன்சர். அடுத்து ஆல் மோட்டார்ஸ் ஆர் ஷிப்ஸ். எல்லா மோட்டாருமே ஷிப்னு சொல்றாங்க. அப்ப ஆள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உள்ள தூக்கி போடணும் ஃபர்ஸ்ட் இருக்கோம்னா, செகண்ட் தூக்கி வெளியே போடணும். சம் ஷிப்ஸ் ஆர் பவுல்ஸ். சில ஷிப்ஸ் எனக்கு பவுல்ஸ்னு சொல்றாங்க. சோ இப்படிதான் போடணும். நீங்க தப்பு பண்ற வேண்டிய விஷயங்கள் இந்த எம்முக்கும் பவுக்கும் சேர்த்து போடக்கூடாது. ஓகேவா? இவங்க கூட ரிலேஷன் சொல்லிருக்காங்க, அப்படிதான் போடணும். அடுத்து நோ ஷிப் இஸ் ஹேமர். எந்த ஷிப்புமே ஹேமர் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. சோ நோ கண்டிஷன் போட்டாச்சு. ஓகேவா? சம் மோட்டார்ஸ் ஆர் ஹேமர்ஸ். மோட்டார்ஸ் ஹேமர் சம்பந்தம் இருக்கா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. சம் பவுல்ஸ் ஆர் மோட்டார்ஸ். சில பவுல்ஸ் மோட்டார் சம்பந்தம் இருக்கா? இல்ல. நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே கன்க்ளூஷன்ல கொடுக்குறாங்க. அப்ப புரிஞ்சுக்கும். நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க கொஸ்டின் என்ன கேட்க போறோன்றதே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஓகே, சம் பவுல்ஸ் ஆர் நாட் ஹேமர்ஸ். சில பவுல்ஸ் நாட் ஹேமர்ஸ் சொல்றாங்க. எஸ், கரெக்ட். பவுல்ஸ்ல கொஞ்சம் பார்ட் யாரு? இந்த ஷிப்ஸ். ஷிப்ஸ்ல கொஞ்சம் பார்ட் என்ன கிடையாது, ஹேமர்ஸ். ஷிப்ஸ் ஃபுல்லாவே ஹேமர் கிடையாதா? அப்ப பவுல்ல கொஞ்சம் பார்ட் ஹேமர் கிடையாதுன்றது கரெக்டான கன்க்ளூஷன். சோ அப்ப ஆன்சர் என்னது, எனக்கு மூணாவது மட்டும்தான் கரெக்ட். கன்க்ளூஷன் ஒன்லி 3 ஃபாலோஸ். நார்த் அமெரிக்கா இஸ் மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா டேஷ். ஓகே, நார்த் அமெரிக்காவோட கேபிட்டல் யாருன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ, அண்ட் சவுத் அமெரிக்காவோட கேபிட்டல் யாரு பார்த்தீங்கன்னா வெனிசுலா அப்படின்றது ஆன்சரா இருக்கும். சோ ஆப்ஷன் பி வெனிசுலா அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கு? 3, ஒரு 6, 9, அடுத்து ஒரு 12 இருக்கு. அப்ப 12 எப்படி காண பிரிக்கலாம்? ஒண்ணு 6 6 பிரிங்க, இல்ல 3 3 பிரிக்கலாம். முன்னாடி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன கிடைக்குங்க? 3 3 பி கிடைக்குமா? இங்க என்ன ஆயிடுச்சு? பி வருதா? சோ அப்ப தப்பா வரும் 3 பிரிக்க. அப்ப 6 பிரிச்சு பாருங்களேன். 1 2 3 4 1 2 3 4 நான் 4 பிரிக்கிறேன். சரியா? சரி, 3 பார்ட்ஸா பிரிச்சுக்கிட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பி கிடைக்குதா, செகண்ட் எலிமெண்ட் பி ரெண்டு இடத்துல கன்ஃபார்ம் ஆகுதா, முடிஞ்சு போச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் எலிமெண்ட் பி முடிச்சிட்டேன். தேர்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? பி இருக்கு, இதையுமே முடிச்சிட்டேன். அப்ப லாஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ் ஆகல என்ன அப்படின்னா அடுத்து இதை செக் பண்ணி பார்ப்போம். பி பி ஆறா பிரிக்கிறேன். 1 2 3 4 5 6 முடிஞ்சிச்சா? லாஸ்ட் எலிமெண்ட் கிடைக்குதா இப்படி போடுறப்ப? அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பி, லாஸ்ட் எலிமெண்ட் பி. நெக்ஸ்ட் இங்க இருந்து பாக்குறப்போ செகண்ட் எலிமெண்ட் என்ன கிடைக்கிறாங்க எனக்கு? சோ பி பி அப்படின்றது முடிச்சிட்டோம். எப்படி வேணா போடலாம். இப்படி பாக்குறப்ப எனக்கு செகண்ட் எலிமெண்ட் பி கிடைச்சிச்சா? சோ பி கிடைக்குது அப்படின்னா அப்ப ஆன்சர் எனக்கு எதுல ஸ்டார்ட் ஆகணும்? பி ல ஸ்டார்ட் ஆகணும். அடுத்து பாருங்க, இங்க இருக்க டேஷ்ல பி, தேர்ட் எலிமெண்ட் பி வரும். பி பி ல ஸ்டார்ட் ஆகி தேர்ட் எலிமெண்ட் பி இருக்க மாதிரி ஆன்சர் 1 2 3மே கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது ஏ தான் இருக்கும். சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஒரு கூட்டிட்டு போயிட்டு போய் கேன் என்பது 63. அப்ப கேனுக்கான கோடு 63 சொல்றாங்கன்னா கேன் பாருங்க 63 1 40 எப்படியா இருந்தாலும் 63 வர போறது. ஓகே, அப்ப பாருங்களேன், இது 4 18 கிடைக்குது. 18 என்ன போனா 63 கிட்ட போகும். வேணாம். அப்ப அடுத்து பாருங்க, ரிவர்ஸ்ல ஆட் பண்ணி பார்ப்போமா? என்னோட ஆப்போசிட் என்ன? 13. ஏயோட ஆப்போசிட் 26. சியோட ஆப்போசிட் என்ன? 24. அப்ப 24 + 26னா எனக்கு
40 50 கிடைச்சிரும். 50 plus 30 63 முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். ஓகே, சோ அப்ப எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரிவர்ஸ் ஆல்பபெட்ஸ் ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. क्वेश्चनல என்ன இருக்கு, யூஸ் இருக்கு. சோ அப்ப என்ன, யூ ஓட ஆப்போசிட் என்ன 6, எஸ் ஓட ஆப்போசிட் என்ன h8, ஈ ஓட ஆப்போசிட் என்ன 22. 30 36ன்றது ஆன்சர் ஆக போகுது. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். क्वेश्चन நம்பர் 23 பாருங்க. சோ இதுக்கான மீனிங்ஃபுல் ஆர்டர் நம்மள்ட்ட கேக்குறாங்க. இத வந்து சின்னதுல இருந்து பெருசுன்னு போயிடுவோமா? ஃபாக்ஸ், லைன், கேட்டர்பில்லர், லீஃப், பேர்ட். சோ இதுல இருக்கிறது சின்னது யாரு, லீஃப். ஏல தான் ஃபர்ஸ்ட் வர போகுது. எனக்கு 4ன்ற ஆன்சர், 2 ஆன்சர் இருக்கா, 4 3 1 2 5 இருக்கு, 4 3 5 1 2 இருக்கு. அடுத்து ஓகே, அடுத்து யார் வந்து போற, எனக்கு கேட்டர்பில்லர். ஓகே, கேட்டர்பில்லர் வந்து நெக்ஸ்ட் பேர்ட், அதுக்கப்புறம் ஃபாக்ஸ், லாஸ்டா லைன். அப்ப 4 3 5 1 2ன்ற ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகே, அப்ப மீனிங்ஃபுல் ஆர்டர் வராங்க, டிக்ஷனரி ஆர்டர் வராங்கன்றப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் புரிஞ்சுட்டாலே முடிஞ்சு. இதுல போயிட்டு ஏல ஸ்டார்ட் ஆகுது பில ஸ்டார்ட் ஆகுது சொல்லி பேர்டு கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லி போட்டுனா தப்பாயிரும். தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க, லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டர். ஓகேவா? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது தமிழ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மீனிங்ஃபுல் ஆர்டருக்கு மட்டும் டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ண போகுது, தமிழ்ல இருக்க போது அதுக்கு இருக்காது, அதையும் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டைஸ் பொறுத்த வரைக்கும் 1க்கான எதிர்பக்கம் வேணும்னு கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுங்க. யார் யார் காமனா இருக்கா, 2 5 2 5 காமனா இருக்கா, மிச்சம் இருக்க 1 4 ஆப்போசிட். அப்ப 1க்கு ஆப்போசிட் 4, இப்படியே ஆன்சர் போடலாமா? நெக்ஸ்ட் நான் இந்த 2 டைஸ் எடுக்கிறேன்னா யார் யார் காமனா இருக்கா, 5 4 5 4 காமனா இருக்கு, எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைஸ் லாஸ்ட் டைஸ் எடுத்தா யார் காமனா இருப்பாங்க, 5 5 காமனா இருக்கா, 5க்கு அடுத்து 4 இருக்கு, அப்ப 5க்கு அடுத்து 1 இருக்கா, சோ 1 4 ஆப்போசிட். எப்படி வேணா போட்டுருக்க முடியும். ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுத்தீங்கன்னா அது ஈஸியான மெத்தட். 2 ஃபேஸ் காமனா இருக்கலாம், மிச்சம் இருக்க 2 பேர் கண்டிப்பா ஆப்போசிட், which is 4 1 ஆப்போசிட். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 25 பாருங்க, ஹோட்டலுக்கான மிரர் இமேஜ் கேக்குறாங்க. ஆன்சர் எதுல ஸ்டார்ட் ஆகணும், எல் ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? எல் அப்படி ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் எத்தனை இருக்கு, 1 தான் இருக்கு, முடிஞ்சு போச்சு. இது நான் ஆப்ஷன் இப்படி வைக்கல, எக்ஸாம்ல பிஒய்க்கு क्वेश्चनலயே இப்படிதான் ஆன்சர்ஸ்லாம் வைக்கிறாங்க. நீங்க போய் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து 24.9 23.6 21 17.1 dash 5.4 என்ன ஆகுறாங்க பாருங்க, கண்டிப்பா மைனஸ் ஆகுறாங்க. என்ன மைனஸ் ஆகுது, 23.6னா 3 1.3 மைனஸ் ஆகுது. அடுத்து இங்க என்ன ஆகுறாங்க, 21னா இங்க 2.6 மைனஸ் ஆகுது. இப்ப இது 1.3 1.3 இந்த டிஃபரன்ஸ் ஆட் ஆயிட்டே போக வாய்ப்பு இருக்கு, இல்ல டிஃபரன்ஸ் டபுள் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அடுத்து இங்க பாருங்க 3.9 டிஃபரண்ட் இருக்கு. சோ ஆஸ் ஐ செட் டபுள் ஆகிட்டு போல இங்க 1.3ன்ற டிஃபரன்ஸ் ஆட் ஆயிட்டே போறாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பேட்டர்ன் தான். அது 3.9 கூட 1.3 ஆட் பண்ண கிடைப்பாங்க, எனக்கு 5.2 கிடைக்கும். சோ அப்ப 17.1 கூட 5.2 மைனஸ் பண்ண கிடைப்பாங்க, அப்படியே எனக்கு 11.9 அப்படின்னு கிடைக்கும் போது ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? क्वेश्चन नंबर 27, language, landlord, lawful, landing, letter. So maximum இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே காமனா இருக்கும். டிக்ஷனரி ஆர்டர்ல அதுவுமே ஒரு வகையில கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சோ இதுல டிரான்ஸ்லேஷன்லாம் கொடுக்கல, இது டிக்ஷனரி ஆர்டர் மேலேயும் கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ யார் ஃபர்ஸ்ட் வருவா, எல்ஏ தான் இருக்கு. தேர்ட் லெட்டர் பாருங்க, என் இருக்கு, டி இருக்கு, யூ இருக்கு. அப்ப என் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. என்ல என்டி ஐ இருக்கு, என்டி எல் இருக்கு. என்டி யார் ஃபர்ஸ்ட் வரணும், ஐ தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப 4 2 நெக்ஸ்ட் 1 4 to 1 இருக்கு ஆன்சர். ஒரு ஆன்சர் தான் இருக்கு, ஆப்ஷன் சி தான். ஓகேவா? क्वेश्चन 28 பாருங்க, இந்த சர்டன் கோட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க எனக்கு. ஓகேவா? சோ இதுல நம்ம கோட் கொடுத்திருக்க கோடுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஆனா ஒரு கோட் கொடுக்கல, நமக்கு எத்தனை கோட் கொடுத்திருக்காங்க, 55 11 77 23 91க்கான கோட் என்னன்னு ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ அப்ப பாருங்க, இந்த நம்பர்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்குல்ல, 55 91 23 இந்த மூணு வேர்டுமே எங்க இருக்குன்னா இந்த क्वेश्चनல இருக்குல்ல. சோ அப்ப ஈஸியா கண்டுபிடிக்கும்ல. ஓகே, அப்ப இந்த 82 மட்டும் கேன்சல் பண்ணா இவங்களுக்கான வேர்ட் நம்மளுக்கு கிடைச்சிடுவாங்க. 82 வேற எங்க இருக்கு, 1 2 3. அப்ப லாஸ்ட் 3 சென்டென்ஸ்ல காமனா இருக்க வேர்ட் கண்டுபிடிச்சா 82 கேன்சல் பண்ணலாமா? யார் காமனா இருக்கா, ரேஞ்ச் ரேஞ்ச் ரேஞ்ச். அப்ப ரேஞ்ச்கான கோட் தான் 82. ரேஞ்ச்ன்றது அப்ப எனக்கு என்ன பண்ணக்கூடாது, 82 क्वेश्चन இல்லையா, ரேஞ்ச் ஆப்ஷன்ல இருக்க கூடாது. ரேஞ்ச் இருக்க ஆன்சர் ஆப்ஷன் சி தூக்கியாச்சு. மிச்சம் இருக்கிறது 3 தான். இதுல இருந்து பாத்துறோமா,
ஓகே ஃபைன். அப்ப அடுத்து பாருங்க, இப்ப எனக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 55 91 55 91 அடுத்து 23. யார் யார் வந்திருக்கணும்? ஸ்லோ, பர்சன்டேஜ், ரேட். எங்க இருக்கு ஸ்லோ, பர்சன்டேஜ், ரேட்? இதுல இல்ல, சோ ஆப்ஷன் டி வர மாட்டாங்க. அடுத்து பாருங்க, ஸ்லோ, பர்சன்டேஜ், ரேட் இல்ல, இதுலயும் கிடையாது. சோ ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். இதுல ஸ்லோன்ற வார்த்தையே இல்ல, பி கிடையாது. சோ ஈஸியா எடுத்துட்டோமா? இல்ல நானும் பார்க்கலாம் வாங்க. இல்ல நான் 11க்கும் 77க்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 11 77 எங்க இருக்காங்க? 77 11 77 11. அப்ப ஆப்ஷன்ல காமன் ஆட் பண்ணுமா? யார் அது? எக்கனாமிக் growth, எக்கனாமிக் growth. அப்ப ஸ்லோ இருக்கு. அடுத்து போய் எக்கனாமிக் growth, பர்சன்டேஜ், ரேட். ஓகே, பார்க்கதான் பெருசா இருப்பாரு, மத்தபடி ஈஸி தான் அவரு. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन நம்பர் 29 பாருங்க. இந்த சர்டன் கோட் லாங்குவேஜ் ASK அப்படின்றது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 100ன்னு சொல்றாங்க. வேல்யூஸ் போட்டு பார்ப்போமா? ஏவோட வேல்யூ 1 19 11 என்ன கிடைக்கும் எனக்கு? சோ 31 தான் கிடைக்கும். 31 வாய்ப்பு இல்லை. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஆப்போசிட் ஆட் பண்ணி பார்ப்போமா? 26 H 8 K ஆப்போசிட் என்ன? P 16. 26 8 னா எனக்கு என்ன கிடைப்பாங்க? 34 40 15 கிடைக்கும். ஆட் பண்ணி டபுள் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஆப்போசிட்ஸ் ஆட் பண்ணி டபுள் பண்ணிருக்காங்க. அடுத்து பேக் செக் பண்ணி பார்ப்போமா? B யோட ஆப்போசிட் என்ன? Y 25 26. அடுத்து G யோட ஆப்போசிட் GT 20. ஓகேவா? சோ ஆட் பண்ணா கிடைப்பாங்க 51 71 கிடைக்கும். 71 டபுள் பண்ணா yes 142 தான் கிடைக்கும். சோ ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? क्वेश्चनக்கு என்னன்னு? டை DIE. D யோட ஆப்போசிட் 23 W, I யோட ஆப்போசிட் 18 R, E யோட ஆப்போசிட் 22 V. சோ இப்ப 20 30 40 40 63 63 டபுள் பண்ணா 126 கிடைக்கும். ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா? சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन நம்பர் 30. ஒடிஷா is related to ஒடியா. ஒடியான்றது ஒடிஷாவோட லாங்குவேஜ். அப்ப கேரளாவோட லாங்குவேஜ் என்னன்னு பார்க்க போறோம். ரீஜனல் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு என்னது? மலையாளம். உங்களுக்கு மலையாளம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கன்சிஸ்டன்டா படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.